ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பருப்பு உசிலி. இது கொத்தரங்காலையும் பண்ணலாம், பீன்ஸ்லேயும் பண்ணலாம். இப்போ நான் கொத்தரங்கால பண்ண போகிறேன். இதுக்கு 100 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சு ஒரு 1 ஹவர் ஊற வைக்கிறேன். அதோட காஞ்ச மிளகாவும் ஊற வச்சுக்கிறேன். இப்போ கொத்தரங்காவை நல்லா பொடியாக கட் பண்ணி நல்லா தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். அதோட மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பும் சேர்த்து வேக வச்சு ட்ரைன் பண்ணிக்கிறேன். இப்போ கடலைப்பருப்பு ஊற வச்ச கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருஞ்சீரகம் 3த்தையும் சேர்த்து கொரன்னு அரைச்சி வச்சுக்கணும். காஞ்ச மிளகாய் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் 2 காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ்லேயும் இந்த உசிலி செய்யலாம். கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வேக வச்ச கொத்தரங்காவை ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கிறேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதோடு சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா வெங்காயம், கொரன்னு அரைச்சி வச்சுருக்க இந்த பருப்பை போட்டு கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு அது கொஞ்சம் பச்சை வாசனை அடிக்குன்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக வேக வச்சுக்கிறேன். அதோட வேணும்னா மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நான் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் தனியாக இட்லி பானையில் வேக வச்சு அதை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்படியே ஈஸியாக பண்ணிட்டேன். இப்போ கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. லைட்டாக கொஞ்சம் குழன்னு இருக்க மாதிரி இருக்கும். இதை விட வேக வச்ச கொத்தரங்காய், அப்புறம் தேங்காய் பூ எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பில் உப்பு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பில் வச்சு பெரட்டிட்டு எடுத்தோன்னா கொத்தரங்காய் பருப்பு உசிலி ரெடி.
காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது சாப்பிடும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.